அண்மை செய்தி. சென்னையில் நேற்று இரவு முழுவதும் பெய்த கனமழையால் சாலையில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியுள்ள காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் கருப்பகம். நேற்று இரவு சென்னை முழுவதும் பெய்த அதி கனமழையின் காரணமாக சென்னையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் சாலைகள்ல மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பொதுவா சென்னையில் நேற்று பெய்த கனமழை காரணமாக 13 சென்டிமீட்டர் முதல் 7 சென்டிமீட்டர் மழை அதி கனமழையானது சென்னையில் உள்ள பல்வேறு பகுதிகளில் பெய்தது. இதன் எதிரொலியாக சாலைகள்ல பல்வேறு பகுதிகளில் மழைநீரானது தேங்கி இருக்கிறது. இந்த தேங்கி நிற்கக்கூடிய மழைநீர்கள்ல காலை வேளைகளில் வேலைக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள், இருசக்கர வாகனங்கள் மிகவும் சிரமப்பட்ட ஆளாக பார்க்க முடிகிறது. குறிப்பா சென்னையில் இருக்கக்கூடிய முரசொலிமாறன் சப்வே, அதாவது முரசொலிமாறன் பிரிட்ஜுக்கு கீழே இருக்கக்கூடிய ரயில்வே சுரங்கப்பாதை. இந்த சுரங்கப்பாதையில தினமும் ஏராளமான வாகன ஓட்டிகள் அந்த சுரங்கப்பாதையை கடந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில நேற்று பெய்த அதிகலையின் கனமழையின் காரணமாக இந்த சுரங்கப்பாதைகளை மழைநீரானது 4 அடிக்கு மேலே தேங்கி இருக்கக்கூடிய நம்மளால காட்சியை பார்க்க முடியுது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் கடந்து செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது. இதை அறிந்த சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் இன்று காலை 6 மணி முதல் ராட்சச மோட்டார்களை பயன்படுத்தி அந்த தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை வெளியேற்றும் பணிகளில் தீவிரமான முறையில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இந்த பணியானது நடைபெற்று இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது அந்த நீர் வடிந்து கிட்டத்தட்ட ஒரு 2 அடி 3 அடிக்கு குறைவாக இது தற்பொழுது காணப்பட்டு வருகிறது. தற்பொழுது இந்த சுரங்கப்பாதையில மழைநீரானது ஓரளவுக்கு வடிந்திருக்கக்கூடிய நிலையில வாகன ஓட்டிகள் தற்பொழுது சிரமமின்றி செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதே போன்று பல்வேறு பகுதிகளில் சாலை ஓரங்களில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அப்புறப்படுத்தி வர்றாங்க. குறிப்பா கோயம்பேடு, புருஷவாக்கம், பெரம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்கள் வசிக்கக்கூடிய தெருக்கள்லையும் மழைநீரானது தேங்கி இருந்தது. அந்த மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதியில் ஆங்காங்கே எங்கெங்க பகுதிகளெல்லாம் மழைநீர் தேங்கி இருக்கிறத கண்டறிஞ்சு மாநகராட்சி ஊழியர்களும் தொடர்ந்து அப்புறப்படுத்தும் வெளியேற்றும் பணிகளில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.